அந்த பையனோட அப்பா எவ்வளவு அழகா தான் பையனுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லி தராருன்னு இந்த கதையை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 100 days 100 குட்டி ஸ்டோரிஸ் பார்ட் 2ல இன்னைக்கு டே 39. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குட்டி ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு அப்பாவும் பையனும் ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது நடுவுல ஒரு பெரிய மரத்தடியில ஓய்வெடுக்க முடிவு பண்றாங்க. அப்ப அவங்க அப்பாவுக்கு ரொம்ப தாகமா இருந்ததுனால பக்கத்துல இருந்த ஏரியில இருந்து தண்ணி எடுத்துட்டு வர சொல்லி தான் பையனை அனுப்பி வைக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பையன் ஏரியை வந்தடைறான். அங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த ஏரியில தங்களோட துணியை துவைச்சிட்டு இருக்கிறதும், இன்னொரு சைடு சில மாட்டு வண்டிங்க அந்த ஏரியை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறதையும் அந்த பையன் பாக்குறான். இதனால அந்த ஏரி தண்ணி ரொம்ப கலங்கலா மண்ணா இருக்கிறத பார்த்த அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு இந்த தண்ணியை உங்களால குடிக்க முடியாதுன்னு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். இதை கேட்ட அவங்க அப்பா கொஞ்சம் கூட வருத்தப்படாம நீயும் இந்த மரத்தடியில கொஞ்ச நேரம் ஓய்வெடுன்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கழிச்சு அவங்க அப்பா தன்னோட பையனை எழுப்பி இப்ப நீ அந்த ஏரியில போய் தண்ணி எடுத்துருவான்னு அனுப்பி வைக்கிறாரு. அந்த பையன் இந்த டைம் ரொம்ப கிளியரான தண்ணியை அந்த ஏரியில பாக்குறான். அவங்க அப்பாக்கும் அந்த தண்ணி எடுத்துட்டு போய் கொடுக்கும்போது